ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃப்ரீ ஃபயரில் பிஆர் ரேங்க்டு தான் ஆட போகிறோம். இந்த பிஆர் ரேங்க்டு நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா சும்மா சோலோ மேட்ச்லேயே வந்திருக்கோம். பார்ப்போம். பர்கட்ரி மேப் தான் கிடச்சிருக்கு. இவங்க விளாடுவோம். லாபியிலே நிற்கிறோம், போகணும், இறங்கணும். நம்ம அந்த மேட்ச் பூயா அடிக்க ட்ரை பண்ணுவோம் கைஸ். பூயா அடிக்க ட்ரை பண்ணாலே போன இதில் நம்ம சிஎஸ் ரேங்க் போட்டுருந்தோம் நம்ம சேனலில். அதை போய் பார்த்துருங்க, ஓகேவா? பார்த்துருங்க. அதில் கமெண்ட் செக்ஷனில் வந்து யூஐடி கமெண்ட் பண்ணியிருக்கு, பார்த்து ரிக்வெஸ்ட் விடுங்க. ஓகே வாங்க. இப்போ வந்து 3, 2, 1 அவ்வளோதான். போயாச்சு. இல்லை இப்போ நல்ல இடமா பார்த்து இறங்கணும் கைஸ். வாங்க நான் இப்போ செக் பண்ணிப்போம் எந்த இடத்துல இறங்குதுன்னு பார்த்துப்போம். ஓகே, நல்ல இடமா பார்த்துக்கலாம். இறங்கியாச்சு. ஓகே போவோம். எனிமீஸ்லாம் நல்லா கில் பண்ணணும் கைஸ். என்னோடய எய்ம் என்னன்னா ஒரு 12 கில் 10 கில் அடிச்சு இந்த மாதிரி பூயா வாங்கினா எனக்கு நல்ல ப்ளஸ் ஆகும். ஹீரோய்க்கில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆரம்பத்துலேயே மட்டமாக தோற்றுடக்கூடாது. அந்த பச்சை கலரில் இருக்குல்ல கைஸ், அதை நம்ம பிடிச்சா எக்ஸ்ட்ரா அறிவே கிடைக்கிது. அதை போய் அதிகமாக பிடிக்க ட்ரை பண்ணணும். எனிமிஸ் அதிகமாக இருக்காங்க, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லைஃப் கிடைக்கும் இப்போ செத்தா. அதனால நம்ம ஏறி ஆடுவோம். அது மட்டும் அதுக்கு நம்ம வந்தவாட்டி அந்த பச்சை கலர் பிடிச்சிட்டு அடுத்தவளே பார்த்துக்கணும். எடுத்தவளே உட்பக்கர் கொடுத்துட்டாங்க. P90 கிடச்சிருச்சு. மெடிக்கெட் எடுத்துப்போம். மெடிக்கெட் வேமாட்டுறாங்க. ஓகே எடுத்தாச்சு. வயசு அங்கே வெண்டிங் மிஷின் பக்கத்தில் எலும்பி இருக்கேன். வேணாம், இங்கிட்டே போயிடலாம். ஸ்கோப்பர்ரா வேணாம். எங்க இப்போ போடுவோம் ஸ்கோப்பை. ஓகே ஓகே கில்லு கிடச்சிருச்சு. வாடா அங்கே ஒருத்தவே இருக்கு. அந்த ஸ்கோப் போடுறோம். பின்னாடிலேருந்து அடிச்சிட்டேன் ஒருத்தவன். ஃபேமஸ் ஆச்சு. கீழே இந்த ஃபேமஸ் காமிச்சனு சொன்னி எப்படி கண்டுபிடிச்சின்னு சொல்லுவாங்க. பச்சை கலரில் இருக்குது கைஸ். பச்சை கலரை போய் பிடிப்போம். எப்படின்னா நம்ம பிடிக்கிறது பார்த்து மேப்பில் நம்ம பிடிக்கிறதுனால வருவாங்க. அப்போயும் ஒரு கீழே போடுவோம். செத்துடக்கூடாது கைஸ். இது நம்மளோட இப்போ செத்துட்டோன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். என்ன செய்யுதுன்னு தெரியாது நம்மளுக்கே. மூளை குழம்பி போகும். பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுவேன். வேணாம், இது வேணாம். பச்சை கலர் பிடிக்கணும். பச்சை கலரை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். எவனோ ஒருத்தர் அந்த உரட்சி மாதிரி அழுத்து நான் வெளியே வந்துட்டோம். கிலோ போடுறோம். மெடிக்கல் வேணும் சுற்று. உரட்சி மாதிரி வெளியே போயிட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ், அந்த பச்சை கலர்லேருந்து. அதனால் நம்மளுக்கு லோட் ஆகுது. கொஞ்ச நேரம் இங்கே இருப்போம், அது ஏறுற வரைக்கும். அதுக்கப்புறம் ஏறி ஆடிக்கலாம். ஓகே இப்போ ஏறி ஆடலாம். வாங்க. உரட்சி மாறு செத்துட்டியாங்க கைஸ். இந்த உரட்சி மாறோ நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்து வேறு எந்த அங்கே லாங் ரேஞ்சிலேருந்து போட்டுக்கலாம் ஒருத்தர். இப்படி தான் நான் நினைக்கிறேன். லாங்கில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸ்கோப் போட்டு அடிச்சு ஊக்காங்க இங்கே வரையா போடுவோமா? அவனே மாட்டிட்டான் கைஸ். அங்கே லாங் இருந்துருக்குன்னா அவனே மாட்டிட்டான். டுவால் போடு. ஓகே MP5 எடுக்குமா? வேணாம். MP40 இருக்குது. ஃபயர் பட்டன் வச்சுருக்கனால அதே நல்லா தான் அடிக்கும். சரி வேமா போவோம். லாங் ரேஞ்சு கன்று வேணும் கைஸ். பைசானும் MP40 இந்த இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் எனிமி இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே வேமா அப்படி ஓடுறது அப்படி. ஓகே மேலே போடாமல் எனிமி இருக்கானான்னு பார்ப்போம்டா. அமைதியாக உட்காந்து முட்டை போட்டு உட்காந்து என்ன செய்யுது? ஏன்னா கைஸ் லேண்ட்மைன் செட் பண்ணியிருப்பேன். தேவையில்லாத விஷயம் நம்மளுக்கு. இருங்க, டோக்கனை பிடிச்சாச்சு. காளான் எடுத்துவோம். எனிமி இருக்கேன். நான் சொன்னேன் இல்லை அந்த இடத்துல எனிமி இருக்கிற மாதிரி இது இருந்துச்சு. மேலே இருக்கேன்னு நினைக்கிறேன், இந்த வீட்டு மேலே. ஓகே வேமா போகணும். மேலே இருக்கானா இல்லை கீழே குதிச்சிட்டாங்களா? இல்லை கைஸ், இங்கே ஒருத்தர் செத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ புல்லட் எடுத்துப்போம். SMG ஆமோ. லாங் ரேஞ்சுக்கிட்டே கன்று கிடைக்கல. ஆனால் இப்போ இது கிடச்சிருக்கு. இருந்தாலும் இது எடுத்துருக்கோம். SS. ஓகே VSS எடுத்துருக்கோம். VSS பவர் குறைச்சிட்டாங்க கைஸ். இல்லாட்டி நல்லா இருந்திருக்கும். 318 வச்சுருக்கோம். ஸ்னைப்பர் கைஸ். அங்கே நின்று வர்றேன். அவ்வளோ தூரம் எங்கன்னு லாங் ரேஞ்சு போகாது. SPD இருந்தால் க்ளூவாலே அடிக்கிறேன், தெரியுது மேப்பில். ஓகே நான் காளான் பிடிப்போமா? வேணாம். இதில் போட்டு ஓடு. இது வரைக்கும் 2 கில் தான் எடுத்துருக்கோம். பூயாலாம் அழிக்க வேண்டியது இருக்குது. நம்ம எய்ம் வர 10-12 கில்லு. ஓகே வாங்க போவோம். கல் பக்கத்தில் போய் நிற்போமா? கவர் எடுத்து ஆடுவோமா? தூணுக்கு பயமாக தான் இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓகே போவோம். எனிமி இருக்கியான்னு நினைக்கிறேன்.
இந்த இடத்துல மேப்லேயும் பார்த்தோம் அவன் செத்துட்டானா, சைலன்சரை போட்டு அவனை அடிச்சிட்டாங்களா தெரியல. 4 எனிமிஸ் இருக்காங்க கைஸ். இங்கே போவோம், இங்கே எனிமி இருப்பாங்க நம்புகிறேன். பைக் இருக்கு கைஸ், பைக் எடுத்துகிட்டு போவோம் வாங்க. வேமா பைக் ஏறா, பக்கத்தில் எங்கேயும் எனிமி இருக்கேன், அதனால தான் பைக் எடுக்க கூட பயமாக இருக்கு எனக்கு. ஓகே வேமா போட பைக் வேறு ஓட்ட தெரியாது. ஓ நான் ஓட்ட வேறு தெரியாது எனக்கு உண்மையிலே. போவோம் பைக் எடு எனிமி இருக்கேன்னு நினைக்கிறேன். சொன்னேன் எனிமி இருக்கேன்னு, அதனால பைக் எடுத்துகிட்டு வந்துட்டு நடந்து வந்தோம்னா மண்டை சாட்டே அப்படி அடிச்சிருக்கான் கைஸ். MP5 எடுத்துப்போமா? சரி அந்த FGL 24 எடுத்தாலும் அதுலேயும் 2 புல்லட் தான் கைஸ் இருக்குது. இதுலேயும் அதுலேயும் நம்மளுக்கு வந்து நேரம் ஆயிடுச்சு. ஓகே பைக் எடு கைஸ். அந்த இடத்துல அந்த ஏர் ட்ராப்பில் வந்து ஒருத்தவன் நின்றுருக்கான், ஏர் ட்ராப் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். வாங்க அவனை போய் கொல்லுவோம், ஹெட் ஷாட் அடிப்போம். ஓட்டுறான் தான். இந்த இடத்துல ஏர் ட்ராப் போகுது, இந்த இடத்துல இனிமேல் வந்தால் வருவாங்க கைஸ். அவனுக்கு கில் எடுத்துருவோமா? இங்கே ஜிப்லைனை பிடிப்போம், அப்போ தான் கிடைக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது அவனுக்கு காணாம் கைஸ். அதை விட்டு போயிட்டியாங்க கைஸ். இந்த போறியான் பாருங்க, இந்தாங்க. ஓ இல்லை அதான் அந்த VSS எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன், வேறு வழி இல்லை. அதிக புல்லட் இருக்குது, எடுத்தே ஆகணும். ஓரளவு நல்லா அடிக்குது. ஓடு தண்ணிக்குள்ளே போவேன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி அங்கேயே நின்றுடுவான்னு தோணுது கைஸ். ஆமாம் கைஸ், தண்ணிக்குள்ளே தான் போறியான். நான் பார்க்கல, இல்லாட்டி தண்ணியில் இருக்கும் போதே நான் அடிச்சிருப்பேன். விடுங்க. ஓகே செத்துட்டியான் கைஸ். BGL விட்டனால BGL 24 விட்டோம், செத்துட்டியான். சரி கன்று தேவைப்படுது நம்மளுக்கு. இந்த லூட் அடிச்சுட்டு போகுமா? வேணாம் அதுக்கு போய்கிட்டு இப்படி போவோம். எனிமிஸ் இருக்காங்க கைஸ், எனிமி இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு நம்மளுக்கு 10 கில்லாச்சும் தேவைப்படும். 12 கில் இல்லாட்டி கூட 10 கில்லாச்சும் வேணும். பூயா அடிக்கணும் மேட்சை. பூயா அடிக்காமல் போச்சுன்னா முடிஞ்சு விட்டாங்க போங்கன்னு அந்த மாதிரி ஆயிரும். கண்ணடு ஹேமர் இருக்குது கைஸ், எடுத்துப்போமா? இங்கே ஒருத்தர் இறங்குறியா? ஓகே அழுத்தியாச்சு. இன்னில் ஏரியா எடுப்போம். தீய விடுறியாங்க கைஸ், அங்கேருந்து ரிப்பேர் கிட்ட போட்டுட்டு ஆடுவோம். இன்னில் ஏரியா பிடிச்சிப்போம். புல்லட் நிறையா இருக்குது கைஸ் வந்துட்டு. இந்த இடத்துல இருப்போமா? அங்கே எனிமி வரையாங்க கைஸ், மேப்பில் காட்டி கொடுத்துருச்சு இந்த ட்ரோனு. அந்த சைடு போய் இங்கிட்டு வந்துட போகிறோன்னு பயமாக தான் இருக்குது கைஸ். அந்த ஜிப்லைனை பிடிச்சிட்டு வரையாங்க கைஸ், மேலேருந்து அடிக்கிறாங்க. இருங்க ட்ரோனை விட்டுருவோம், மெடிக்கெட் போடுவோம் கைஸ். பக்கத்தில் வரையான்னு நினைக்கிறேன். அப்போ சொன்னேன் கைஸ் பக்கத்தில் வரேன்னு இருந்தால் ஒரு இதே கிடச்சிருக்கு நம்மளுக்கு. 5 கில் தான் அடிச்சிருக்கோம். பூயா வேறு அடிக்கணும். வேறு எங்கேயாச்சும் போயிடுவோமா? வேணாம் ரிவெஞ்ச் எடுப்புமா அவனுக்கு? இன்னும் டவுட்டாகவே இருக்குது, பார்ப்போம். முடிவு எடுப்போம். ரூமுக்குள்ளே போயிடுவோமா? இல்லை கைஸ் ரிவெஞ்ச் எடுப்போம். வேணாம் இருக்கட்டும், இந்த இடத்துல இறங்கி வேறு இடத்துக்கு போவோம். நடந்தே போவோம், கண்காணிக்கணும். அந்த ஏர் ட்ராப்பை பிடிச்சிடலாம் கைஸ். வாங்க அந்த மேலே இருக்குல்ல ஒரு ஏர் ட்ராப்பை, அதை பிடிச்சி புல்லட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். வேமா ஓடுறா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ், லைக் போட்டுருங்க, பார்த்து பண்ணி விடுங்க. நியூ சேனல்தே பார்த்து பண்ணி விடுங்க, நீங்கள் தான் பண்ணி விடணும். சினிமா இருக்கியான் இந்த இடத்துல எதுக்கு வந்தேன்னு இப்போ கைஸ் தோணுது. ஐயோ செத்துட்டேன் கைஸ், முடிச்சு விட்டாங்க கைஸ் நம்மளை. 47+ தான் இருக்குது. போய் அடிக்கணும்னு நினச்சேன். 47+ தான் ஆயிருக்கு. ஓகே மோட்டை போடு, அவ்வளோதான். இதே மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய். ஓகே இதெல்லாம் ஃப்ரீ அமௌண்ட்டு. கிராஃப்லாண்டு அதிகமாக போகும் அமௌண்ட்டு, அதனால் கொடுத்த அமௌண்ட்டு. ஓகேவா? இது லக்கி ரைடில் எடுத்த அமௌண்ட்டு.